இட்ஜின் சிக்கன், சுகாபெட், ஜியோப் டான்ஸ் அகாடமி, மேக்னே ரேஸ் கேக் ஷாப், வீட்டை காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் கூக் எலக்ட்ரானிக்ஸ். ரெடியா? ஆரம்பிக்கலாம். இன்னொருத்தே காணும். சிம்பயோசிஸ் இப்படின்னா மத்தவங்க கூட ஷேர் பண்ணி வாழணும். ஸ்கிப் ஸ்கிப் இதை நான் டிக்ஷனரியிலேயே பார்த்துருப்பேனே. ஆமாடா, நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம்? நம்ம நேத்துல இங்கே தானே கிடக்குறோம். ரூல்ஸை கடைபிடிக்கணுங்கிற பேர்ல இங்கே வந்து உட்கார வச்சிருக்கான். ஆமா, ரூல்ஸை கடைபிடிக்கணும், கடைபிடிச்சு ஆகணும். நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேற. நீ மட்டும் பெரிய ஒழுங்கா நீ உன் ஆதாஷோ வெளியே போட்டுற. உன்னால நான் எல்லாம் சாவுது. அப்ப குப்பையெல்லாம் நீ கிளீன் பண்ண மாட்டியா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்போம். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது. மச்சி பொழுக்க பச்சி ஓடம்ப பிச்சி போட போற பச்சி. என்ன இடிக்குது? நீயா எப்ப பார்த்தாலும் தரையிலே படுத்து உருள்ற. ரூமுக்கு போ. இந்த போற இவனை வச்சுட்டு என்னதான் பண்றது? முறை போறான். பச்சி மூஞ்சி கோய நாக்கிடுவேன். என்ன பாக்குற? ஐயோ வேணாம் போ. இப்ப மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் கூலான இடத்துல தான் வைக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களோட தான் என்னால சமைக்கவே முடியல. ஆனா கூலான இடத்துல தான் நம்ம வைக்கணும். ஆமா, ஃப்ரிட்ஜ்ல மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜ் சொல்லணும். சாப்பாடு ஒண்ணா கலக்க கூடாது. எப்படி கலக்க விடுவீங்க? இருங்க. இந்த டாம்ல நம்ம வாழ போறது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா வாழலாமே. காஸ்மெட்டிக்ஸ்க்கு தனியா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போடு. இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. உங்களோட திங்ஸ் மத்தவங்களோட ரூம்ல போடக்கூடாது. எனக்கு சாக்ஸ் வேணுமே. சரி, இதை எடுத்து வச்சுப்போம். மஞ்சள் தொப்பு தான் என்கிட்ட இல்லை, இதை எடுத்துப்போம். ஓகே, இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. ஜின்னுக்கு இது தேவைப்படும். ஜின்னுக்கிட்ட இதை கொடுத்துருவோம். இது 2 வருஷமா யூஸ் பண்ணுறேன். இதை ஜின் தலையில் கட்டிடுவோம். ஓகே, யா இந்த வரண்டா. எவ்வளவு வேலை. இது யாரு ஏறுவா போட்டது? நல்லா புசு புசுன்னு இருக்கே. இந்த மூச்சு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. காலெல்லாம் வலிக்குது. என்னது? ஒருவேளை நம்ம சாண்டா தாத்தா கிட்ட கேட்ட கிஃப்டா இருக்குமோ? உன்னோட கழுசட பொருள் என்கிட்ட தூக்கி போடாதே. நான் தூக்கி போடுறது நீ பாத்தியா? அவனுக்கு கிஃப்டா கொடுக்கணும். சரி, அவன் தூக்கி போட்டு இருக்க மாட்டான். உங்களுக்கு கிஃப்ட் தரணும் இல்ல உன் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பான். நீ ஒத்தவனா என் சைட்ல இருக்க. நீ தானே அப்படி பண்ணுவ? என்ன வரோம் அப்படியா? நான் எடுக்கிற ட்ரெஸ்லாம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. ரொம்ப சின்னதா இருக்கு. நான் இதை இவங்க கிட்ட கொடுக்க போறேன். இவங்க வீட்டுல இல்ல, இன்னைக்கு பூரா வரமாட்டான். அப்படியா? எங்க போனா? சும்மா எங்கேயாவது ஒரு சுத்திட்டு இருப்பான். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. இவங்க காணோம். சரி, இதை வச்சுட்டு போயிருவோம். இது என்னது? அச்சோ, உடஞ்சிருச்சே. இது ஆல்ரெடி உடஞ்சிருக்கோம். இவங்க இங்க என்னாச்சு உனக்கு? இதை உடச்சிட்டேன். உனக்கு இதே வேலை. இவங்க வீடு தங்கவே மாட்டான். என்னது? யார உள்ள இருக்காங்க?
ஏய் எப்போ இருந்து நீங்க இருக்க? நேத்துல இருந்து சொல்ல மாட்டேன். நீ வெறும் பெட்ஷீட் நினைச்சிட்டு நான் வேற உங்களை வந்து உட்காந்துட்டேன். பார்த்து உட்கார மாட்டேன். என்னது இது? என்ன நம்ம அளவை விட ரொம்ப சின்னதா இருக்கு. ரொம்ப குட்டியா இருக்கு. இது ஹோசாவுக்கு பிடிக்கும். நம்ம அவன் தலையில கட்டுவோம். அப்போ உன்கிட்ட இருந்தது அது வந்துச்சா? ஆக்சுவலா அது நாம்ஜுன் கிட்ட என்ன வந்துச்சு. என்ன நாம்ஜுன் கரெக்டா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அது ஒன்றும் கெட்டது இல்லையே. எனக்கும் அந்த டால் பிடிச்சிருந்துச்சு. ஆமா எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சு தான் பாயிண்ட். அப்ப எனக்கு ஏதாச்சும் கொடுங்க. ஓகே இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. நான் ஒரு ரூல் சொல்றேன். சொல்லவா? சொல்லு. சொல்றேன். உங்க துணிகளை நீங்களே மடிங்க. ஓகே இதை மடிப்போம். ஓகே இப்போ இது ரொம்ப அழகா இருக்கு. இதையும் மடிப்போம். அப்பாடா முடிஞ்சது. துணி எல்லாம் நீட்டா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சது. பெர்ஃபெக்ட். ஓகே கிளம்புவோம். லா 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 லா. என்னது இதெல்லாம்? ஷோ கையா இங்க என்ன பண்ற? உனக்கு போ. எனக்கு இப்படி தூங்குறது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஹாய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா. என்ன துரத்தி விட்டு இல்ல? இதை மடிக்க வேற ரொம்ப நேரம் ஆகுமே. என்ன தூக்கம். என்ன இதெல்லாம் பூராவே நம்ம துணி மாதிரியே இருக்கே. என்ன நடக்குதுங்க? இவனுங்களா? இவனுங்களே சமகபடி. நடிவா திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஏன் நீங்க துணியெல்லாம் மடிக்கவே மாட்டீங்க? உங்களுக்கே தெரிய வேணாம் கிளீனா இருக்கணும்னு. ஆமா ஜோ சொல்றது கரெக்ட் தான். நான் ஒண்ணு சொல்லணும். தயவு செஞ்சு எல்லாரும் கிளாஸ்ல ஷூ வைங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுதான் நானும் சொல்றேன். ஆனா நம்ம கிட்ட இடம் இல்லையே. எங்க வைப்ப? இடம் இருக்கு. இடமே இல்லாதப்ப என்ன பண்ண சொல்ற? சங்குக் என்னடா? சங்குக் என்னடா சொல்றான்? சங்குக்கி என்னடா? சங்குக்கி என்னடா? ஒன்னும் இல்லை விடு. தேவையான அளவு மட்டும் திங்ஸை கொண்டு வாங்க. செம்மையா ஆடுறாங்கல்ல. ஆமா அவங்க ஸ்டெப்பெல்லாம் பத்தியா சூப்பரா இருக்குல்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பின்வாசம் வழியா வந்து என்ன பண்ற? கையில வேற என்னமோ வச்சிருக்கான். என்னத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான். விடு. ஆமா சபா இவன் வேற யாரும் எரிச்சல காப்புறான். என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்கிறான்? சங்குக் என்ன பண்ற? வெளியே இருந்தா வாங்கிட்டு வந்தேன். வெளியே இருந்தா வாங்கிட்டு வந்தியா? எதுக்கு வெளியே போன? இப்ப எங்க போற? நீ எங்கேயாச்சும் போறியா? தெரியாது. என்னடா நடக்குதுங்க?
இது என்னதுடா? என்னதுடா இது? என்ன அவன்கிட்ட ஒம்பு வச்சுக்காதடா. ஒண்ணும் இல்லப்பா, நீ எடுத்துட்டு போ. வாவ், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, நான் நினைக்கிறேன் இதுவே போதும். சார் பிக்கில இருந்து வந்திருக்கோம் சார். நான் தான் ஆர்டர் பண்ணேன். நம்ம வச்சு தப்பு இல்ல. என்ன ரொம்ப சிக்கன் லெக் பீஸ் எனக்கு கொடுக்க மாட்டியா? ஆஹா, என்ன சாப்பிடுங்கப்பா. கடைசி வரைக்கும் இவங்களால அந்த ரூல்ஸை கடைபிடிக்க முடியாமலே போயிடுச்சு. எனக்கு கோக் கொடு, கோக்கு. லெக் பீஸ் கொடுப்பா, நல்லா சாப்பிடு. இந்தா வச்சுக்க. அவனுக்கு மட்டும் பெரிய லெக் பீஸா தர, எனக்கு மட்டும் குட்டியா தர. சும்மா சாப்பிடுங்கடா. சுபம்.